ஹாய், என்னோடய பேர் நாகராஜன். கடவுளுக்கு நன்றி, நான் எஸ்பிபிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளியர் பண்ண எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். இந்த முறை கிளியர் பண்ணாதவங்க நம்பிக்கை இழக்காதீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷன் சீக்கிரமாக ஆரம்பிங்க. ஆக்சுவலாக இது என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். நான் 2020 டிசைட் பண்ணி 21 மேலே தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பத்தில் எனக்கு எந்த பிளேஸுமே நல்லா கிளியர் பண்ண முடியலை. இன்னும் செகண்ட் இயர்லேருந்து தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். பட் மெயின்ஸு கிளியர் பண்ண முடியலை. ஸோ ஆக்சுவலாக நிறைய சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் எ ஃப்ரெஷராக குழப்பத்தில். ஸோ ஆனால் ஆப்டிக்கு லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்சது வந்து கனிஷ் சார் தான். ஆக்சுவலாக நிறைய டாப்பிக்கை நான் கஷ்டம்னு நினச்சா நான் படிக்காமல் இருந்திருக்கேன். அது ஆக்சுவலாக தப்பு தான் அது. ஸோ ஆக்சுவலாக கனிஷ் சார்ட்டு தான் நான் நிறைய டாப்பிக்கோட பேசிக்கை ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ தேங்க்ஸ் கனிஷ் சார். அப்புறம் இங்கிலீஷ்க்கும் நான் நிறைய சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட நம்பிக்கை அதிகமாக ஒரு காரணம் வந்து ரீனா மேம் தான். அவங்க கிளாஸ் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்து நான் எந்த அகாடமி போனதில்லை, செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான். ஆனால் இவங்களோட ட்ராவல் பண்ணது நல்ல ஜேர்னியாக இருந்தது. தேங்க்யூ.